அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் அது மட்டுமல்லாது எண்ணற்ற தாந்திரீக சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு ஒரு எளிமையான சூட்சம தாந்திரீகம். உங்க வாழ்க்கை போராட்டமா இருக்கு, மன நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல அடிக்கடி சண்டை, குலதெய்வத்தோட அருள் எங்களுக்கு இல்ல, எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் தெய்வத்தோட அருள் எங்களுக்கு இல்ல, இப்படியெல்லாம் உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா இந்த சில பொருட்களை ஒரு மூட்டையா கட்டி உங்க வீட்டுல நிலைவாசல்ல கட்டுங்க. கண்டிப்பா மாற்றத்தை ரொம்ப சீக்கிரமா கண் கூட பார்க்க முடியும். சிகப்பு அல்லது பச்சை அல்லது மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதுல 11 குன்றின் மணிகள், சிகப்பு குன்றின் மணிகள் 11 வைங்க. 3 சிறிய கோமதி சக்கரமும், ஒரு வளம்புரி சங்கும், ஒரு ரூபாய் நாணயமும், கொஞ்சமா பச்சரிசியும் வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க வீட்டுல நிலைவாசல்ல வலதுபுறம் கட்டிருங்க. அது அங்கேயே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அதை நீங்க தொட்டு வணங்கிட்டு வெளியில போங்க. வெளியில போகும்போதெல்லாம் நீங்க என்ன காரியத்துக்காக வெளியில போனாலும் சரி, அதை தொட்டு வணங்கிட்டு போங்க. அத்தனை தெய்வங்களின் அருளாலும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். 30 நாளுக்கு ஒரு முறை அந்த அரிசியை மட்டும் எடுத்துட்டு நீங்க வேற அரிசி மாத்திக்கணும். மிக மிக எளிமையான பரிகாரம் தான். போராட்டமே எனக்கு வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறவங்க இது நிலைவாசல்ல கட்டும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி உங்களுடைய மனதிற்கு பிடித்த செயல்கள் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும், தெய்வ உபாசனை பயிற்சிகள், அஷ்டவராகி பயிற்சி பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.